கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. இந்த கப்பலுக்கு வாக்குத்தத்த வசனமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொடுக்கிறோம். நான் உன்னோடு இருந்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேவன் ஆமென் சொல்லி கரங்களை தட்டலாமே. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மாலை பொழுதிலும் இந்த திருமண ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதற்காய் நன்றி. ஆரம்பம் முதல் முடிவதை நீர் பொருட்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆரம்பித்த நேரம் முதல் இந்நேரம் வரை எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவருக்கு என்று சொல்லி ஒரு ஏற்ற துணை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதியிலே திருமணத்தை நடத்த ஆரம்பித்தது இன்று வரை இந்த பூர்வத்திலே மணவனாகிய இயேசு வருவதற்கு மணவாட்டி ஆயத்தமாக இருப்பதற்கு அடையாளமாக நீர் அந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே அறியாத பிள்ளைகளின் வாழ்வு நீர் இந்த திருமணத்தை ஏற்படுத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய மகனை மாற்றி நீர் உம்முடைய பிள்ளைகளை இணைக்கப் போகிற இந்த இணைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி, உம்முடைய ஆலோசனைகளுக்காய் நன்றி, உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காய் நன்றி. தொடர்ந்துள்ள நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான பகுதியில் உம்முடைய கருத்தை நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்திற்கு மகிமை பண்ணோம். எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் கருவும் இப்பொழுது இந்த திருச்சபையின் போது